எல்லோருக்கும் வணக்கம். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டிங் நண்பர்களே. இப்படி ஒரு வால்டிலிட்டி மட்டும் நேற்று நடந்திருந்தா பல பேர் பல லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க. இறங்குறதும் இறங்குறதும் எத்தனையோ லட்சம் நேற்று சம்பாரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நேற்று மார்க்கெட் இருந்தால் யாரும் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னே கரெக்டாக இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி இல்லாத நாளாக பார்த்து இவ்வளவு பெரிய வால்டிலிட்டி என்பது மார்க்கெட்டில் நடந்திருக்கு. எது எப்படியோ கடைசியில் க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது 72 பாயிண்ட் இறங்கித்தான் இருக்குது. ஆனால் சில நாட்களாக மார்க்கெட் இப்படி இறங்குற மாதிரி இருந்தாலும் யாருக்குமே பயம் இல்லை. என்ன காரணம்னா எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. யார் 50 புக்குன்னு நம்ம போகிறதில்ல, நம்ம இருக்கிற இடமும் யாருக்கு தெரியறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன். அது இந்த பிஎம்எல் அப்படின்ற பங்கு தான். இவன் எப்போ ஏறுவான் எப்போ இறங்குவான்னு யாருக்கும் தெரியாது. சைலண்ட்டாக ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான். 2020 கோவிட் சமயம் அது முடிஞ்சதுக்கப்புறமே தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்து கொண்டிருந்த பங்கு சமீபத்தினுடைய வீழ்ச்சியில் இவனும் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட 5500 ரூபாயிலிருந்து கீழே விழுந்தவன் ஆல்மோஸ்ட் 2000 வரைக்கும்லாம் போயிருக்கான். இந்த சமயத்தில் கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 32% மேல் நோக்கி ஏறி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பங்குல 405 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இப்படி பல பங்குகள் கடந்த ஒரு மாசத்துல 30-40% ஏறி சந்தோஷம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டேய் மாப்பிள என்னடா இப்படி நீ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட பவுன்ஸ் பேக்கே கொடுக்காம அப்படியே நீட்டிப்படுத்த பங்குகள் பலது இருக்கு. இந்த ஐஓபி கூட இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இறங்கி கிடக்கிறான். கிட்டத்தட்ட 7% காலி இன்னைக்கு ஒரே நாளில். இந்த பங்கை போய் நீங்கள் ஒரு மாத அளவில் போய் எடுத்து பார்த்தீங்கனாலும் 10% கும்பாதான். 6 மாத அளவில் நீ என்னையா பண்ண அப்படின்னு கேட்டால் அப்பவும் 32% லாஸ் தான் பண்ணி வச்சிருக்கான். சரி, ஒரு வருஷ பீரியடில் என்னையா பண்ண, அப்பவும் நான் நீட்டி தானே படுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வருட அளவுலையும் கொஞ்சம் கூட பவுன்ஸ் பேக் ஆகாமல் மனசை நோகடிச்ச மாதிரி இறங்கி இருக்கிறதுல இந்த ஐஓபி அப்படின்ற ஒரு பங்கு உண்டு. இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அதுவும் இதே மாதிரி பாவம் நீட்டி படுத்திருக்கு கடந்த ஒரு வருடமாகவே. மற்றவனாவது ஏதாவது நஷ்டம் பண்ணதுக்கப்புறம் கீழே விழுகிறான், உனக்கு என்னடா செல்லம் அப்படின்ற மாதிரி இந்த சோனான்னு ஒரு கம்பெனி, அந்த சோனா பண்ணியிருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னாக்கா அவனு தொடர்ந்து இறக்கம் கொஞ்சம் கூட பவுன்ஸ் பேக்கே இல்லை. 800 ரூபா ரேஞ்சிலேருந்து அவன் பாட்டுக்கு 500 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கான். இத்தனைக்கு இது ஒரு நஷ்டமடையக்கூடிய கம்பெனியோ அல்லது லாபம் குறைவாக கொடுக்கக்கூடிய கம்பெனியோ கிடையாது. ஸ்டாண்டர்டாக அந்த 130 கோடி 140 கோடி அப்படின்றது தொடர்ந்து லாபம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அதே மாதிரி அவனுடைய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் 33% எஃப்ஐஎஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க கடந்த சில குவார்ட்டரில். இருந்தாலும் இப்போ அவன் இவன் கவுந்து படுத்துட்டான். என்னங்க ஐயா எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே ஐயா, நீங்கள் ஏன் இப்படி 52 வீக் லோவில் படுக்கிறது மட்டும் கிடையாம கொஞ்சம் கூட ஜம்ப் அடிக்காமல் இப்படி கவுந்து படுத்திருக்கீங்களே ஐயா அப்படின்ற மாதிரி மனசு ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த சோனா காம்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்று. அந்த ஆலயமணியை கொண்டே மலை உச்சியில் வச்சு அடித்தா கூட ஊரு பூரா கேட்கும். ஆனால் இந்த ஆலயமணியை கொண்டு அடிவாரத்தில் கொண்டு வச்சா எப்படியா ஊர் பூரா சவுண்டு கேட்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு எந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய லோ ரேட்லேருந்து மலை உச்சி வரைக்கும் போயிட்டு அப்புறம் அதை அப்படியே மலை அடிவாரத்துக்கு கொண்டு வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் இதில் ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிவாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி 1000 கோடி பணம் ஜியோ ஃபினான்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஃபார் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற தகவல் வருது. இந்த 1000 கோடியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். எது எப்படியோ இந்த ஜியோ ஃபினான்ஸ் என்ற ஆலயமணி அடிவாரத்தில் படுத்து கிடக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, இந்த ஆஸ்டர் டிஎம் அப்படின்ற பங்குமே சமீபத்தினுடைய மார்க்கெட் எழுச்சியின் போது ஆல்மோஸ்ட் 380 ரூபாயிலிருந்து இப்போ 476 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 இல்லாத ஒரு அளவாக இன்றைய தேதியில் இதனுடைய ஒரு ஹையஸ்ட் வால்யூம் என்பது இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 2025 இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய இடம் என்பது 476 ரூபாய் அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட் ரேஞ்ச். இதுக்கப்புறம் இவன் மேலே போகிறானா அல்லது கீழே வரானா அப்படின்றது பொறுத்திருந்து ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும். பட் பொதுவாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றது நடக்குதுன்னா 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும்.
இனி 3 நாள் லீவு. கண்ட கண்ட கிரகத்தையெல்லாம் இனி வீட்டம்மா ஏதாவது ஒரு புது டிஷ் என்ற வகையில் செஞ்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 நாட்களில் வந்து நல்லா பேசுறதுக்கு வகையாக இந்த கோல்டினுடைய விலை என்பது தொடர்ந்து மேல் நோக்கியே இருக்குது. நம்ம ரெண்டே ரொம்ப ராசி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கோல்டு சம்மந்தப்பட்ட போர்ட்ஃபோலியோவும் மேல் நோக்கி தான் இருக்குது. அதே மாதிரி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய போர்ட்ஃபோலியோவும் சில நாட்களாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எது எப்படியோ இந்த 3 நாள் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாதிரி மார்க்கெட்டை ஸ்மூத்தாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆஹா, சுட்டா தலை எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், எதை விற்றாலும் காசு வருமே அப்படின்ற மாதிரி இந்த பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற பங்கில் அதுலேயும் சமீபத்தில் ஒன்றும் பெருசாக தகவல் என்பது வராமல் இருந்தது. இந்த பங்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் லோவில் இருக்கக்கூடிய பங்கு தான். இதில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ஒரு 100% ஸ்டேக் பாராஸ் கிரீன் யூஏவி பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது இருக்கிறத மொத்தமாக விற்று விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இந்த கம்பெனியினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் ரொம்ப சிறிய விளையாட்டாக வெறும் 14 கோடி 13 கோடின்னு தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் எவ்வளவு ஒரு பணம் விற்று வர்ற மாதிரி இருந்தாலும் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டுக்கு அது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். இந்த வகையில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் அப்படின்ற கம்பெனி, அவன் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய வாலட்டிலிட்டி ரொம்ப வேகமாக இருக்கும். ஒரு இடத்துல அடங்கவே மாட்டான். இப்படி ஒரு இடத்துல அடங்காமல் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்குல பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான பங்கு தான். ஒரு இடத்துலேயே நிற்க மாட்டான் போல, ஆடிக்கிட்டே இருப்பான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்குல வந்து என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. நம்ம ஸ்டாக்குகள்லாம் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் நிறைய பங்குகள் கீழே விழுந்துக்கிட்டு, ஆனால் இவன் பாருங்க சுமிட் கெம் அப்படின்ற பங்கு இறங்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு கூட 6% ஏறிக்கக்கூடிய இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்றதுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்டெல்லாம் ரொம்பவுமே கண்டமேனிக்கு கொடுத்துருக்கான். வெறும் 84 கோடி தான் லாபம். ஸோ அப்படி இருக்க போகையில் கூட இந்த பங்கு பெருசாக இறங்கல, ஒரு மாதிரி நீட்டிப்படுத்திட்டான் மேல் நோக்கி. அதாவது மேலேயே இருந்துட்டான், கீழே வரவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைய மார்க்கெட்டில் இவன் 5% பக்கம் மேல் நோக்கி ஏறி பழைய 6 மந்த் ஹைக்கு மேலே வந்திருக்கிறது ஒரு முக்கிய தகவலாக இருக்குது. அதாவது மச்சம் வேணுங்க, ஒரு பெரிய சைஸில் மச்சம் இருந்ததுனாக்கா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குலாம் இந்த மாதிரி இருக்கும் போல். இங்கே பார்த்தீங்களா, இந்த பேயர் கிராப் சயின்ஸில் நடந்தது உண்மையிலேயே லாஜிக் படி கரெக்ட். இவனையெல்லாம் அடி வெளுத்து விட்ருக்காங்க. செஞ்ச வேலைக்கு உனக்கு கரெக்டான கூலி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி 7,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு இறக்கி விட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவன் கொடுத்துட்டு இருந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லேருந்து அப்படியே ட்ராப் டவுன். வெறும் 34 கோடி தான் போன குவார்ட்டரில் ரிசல்ட் காமிச்சான். அதனால் வெட்டி அடி வெளுத்து விட்டாங்க அவனையெல்லாம். ஸோ இந்த மாதிரி லாஜிக் படி கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் இருக்கும். லாஜிக்கே இல்லாமல் தொடர்ந்து இறங்காமல் மறுபடியும் திரும்பி தன்னுடைய பழைய ஹைக்கே போன பங்குகளும் இருக்கும். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் லக்கும் வேணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ஸ்டாக் கையில் மட்டும் சிக்கினீங்க செத்திங்க அப்படின்ற மாதிரி ஒரு பங்கு ஒன்று இருக்குது, எம்ஆர்எஃப். என்னென்ன உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படின்னே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவனை போய் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கான்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரைக்கும்லாம் போன பங்கு தான் இது. ஆனால் இப்போ 1,12,000 இருக்குது. யாராவது ஒருத்தர் 10 ஷேர் ஆல்ரெடி மேலே வாங்கி லாக் ஆகிருந்தாங்கனாக்கா அவங்களால மறுபடியும் ஏவரேஜ் பண்ணுற சக்தி இருக்கா? இந்த அரசியல் மேடைகளில் கேட்குற மாதிரி திராணி இருக்கா? மேலே 10 ஷேர் வாங்கிட்டீங்க, கீழே 10 ஷேர் வாங்குறதுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த எம்ஆர்எஃப் எடுத்து பார்க்குறோம். அன்னைக்கு இவன் கீழே படுத்து கிடக்கிறான். ஸோ கடந்த ஒரு வருஷத்தினுடைய பீரியடில் 15% இறங்கி தான் கிடக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய விலை உள்ள ஷேர்களை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி எஸ்ஐபி முறையாக நம்ம முதலீடு செய்யும் பொழுது தான் ஜெயிச்சு வரக்கு வாய்ப்பு அதிகம். இல்லை ஒவ்வொரு சப்போர்ட்லையும் வாங்கக்கூடிய பணபலம் இருந்தால் தான் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய ஆளுகளை பார்க்குறக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் வாங்கி சிக்கிட்டாக்க அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கடைசியில் நஷ்டத்தை புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும். நண்பர்களே, இந்த ஓஎஃப்எஸ்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ரொம்பவுமே நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கு ஷாக்கிங்க, என்னையா இப்படி கீழே விழுந்துட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆகிருக்கான். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 13,000 ரூபா எங்கே, டபக்குன்னு 8,000 ரூபா எங்கே, மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆகிருக்கான். பட் இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான தகவல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் ஒன்றா இப்படி வெட்டுக்கிளி மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா
2-3 வருஷத்துக்கு தொடர்ந்து ஏறுற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக இருப்பான், அப்புறம் 2-3 வருஷத்துக்கு இறங்குற மாதிரி இருப்பான், அப்புறம் மறுபடியும் ஏறுற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த பங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பெரும்பாலும் ஒரு ட்ரெண்டிங் கிளியாக தான் இருப்பான். 2020லேருந்து 2021 வரைக்கும் ஏறினா, அப்புறம் தொடர்ந்து இறங்கினா, அப்புறம் தொடர்ந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறினா, இப்போ ஒரு 6 மாதமாக தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். எது எப்படியோ டிவிடெண்ட் மிகவும் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகளில் ஒருத்தன் என்னைய இப்படி இறங்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நண்பர்களே, நம்ம ஒன்றும் கோடிக்கணக்கில் வீடு கட்டி ஒரு வெட்டி பந்தா காமிக்கணும்லாம் ஆசைப்படல. இருந்தாலும் நம்ம என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா, இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் அப்படின்ற பங்கினுடைய விலையை பாருங்கள். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட்டினுடைய பங்கினுடைய விலை பாருங்கள், சர்வ சாதாரணமாக 50% சரிஞ்சு வந்திருக்கான். 2000 ரூபாய்க்கு இருந்த பங்கு 1000 ரூபா வந்துட்டான். ஆனால் இவன் எந்த பொருளை மூலதனமாக வச்சு வியாபாரம் பண்ணுறான்னா, ரியல் எஸ்டேட் லேண்டை வச்சு தான் வியாபாரம் பண்ணுறான். அப்போ அந்த ரியல் எஸ்டேட்னுடைய லேண்டும் 1 கோடி இருந்த ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் டக்குன்னு என்றைக்காவது ஒரு நாள் 50 லட்சம் அப்படின்னு கீழே இறங்கி வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் ஒன்றும் பந்தா பண்ணுறதுக்காக நாங்கள் வீட்டினுடைய விலை குறையணும்னு ஆசைப்படல. வீடே இல்லை, அதனால் ஒன்றே ஒன்று வாங்கிக்கலான்னு தான் நாங்களும் பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஷேரினுடைய விலைகள் இறங்கி ஏறுற ஒரு வாலட்டிலிட்டி, ரியல் எஸ்டேட்டினுடைய உண்மையான அதை எதை பேஸ் பண்ணி அதனுடைய அண்டர்லைங் அந்த தொழிலுக்கு எதை அடிப்படையாக வச்சுருக்கானோ அது இந்த மாதிரி பெரிய ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு வருத்தம் தான். எது எப்படியோ இன்னும் 3 நாள் லீவ் வருது. அதனால் இந்த மாதிரி பல தத்துவங்களை நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள போட்டிருக்கு. ஏன்னா மார்க்கெட் லீவாக இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.